லோட் இம்பிடன்ஸ் கேட்டிருக்காங்க. Z டைரக்டா Z ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. V/I போட்டு தான் Z ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ V ஃபேஸ் டெல்டா ஒரு ஃபேஸோட Z வேணும்னா V ஃபேஸ் பை I ஃபேஸ்ன்னு போடலாம். அண்ட் V ஃபேஸ் வந்து √3 into VL டிவைடட் பை I ஃபேஸ் வந்து IL by √3. சாரி, என்னது டெல்டா கனெக்ஷன். ஸோ V ஃபேஸும் VLும் சேம் தான் டெல்டா கனெக்ஷனுக்கு. அப்போ V ஃபேஸ் VLன்னு போட்டோம், I ஃபேஸ் பதிலாக IL by √3 போட்டுருக்கோம். ஸோ இப்போ ஃபைனலாக பாருங்க, √3 VL IL வந்துச்சா. IL எனக்கு தெரியாது, ஸோ அதை வந்துட்டு பவர்லேருந்து கேல்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ P டிவைடட் பை √3 VL cos phi. அப்போ எனக்கு P வேல்யூ வேணும். ஃபைனலாக இந்த ஃபார்முலாவில் VL வேணும், P வேணும், cos phi வேணும். அது எல்லாமே என்கிட்ட இருக்கா அப்படின்றத நான் பார்க்கணும். VL இருக்கு, P அப்படின்றது டோட்டல் பவர். டோட்டல் பவர்ன்றது W1 பிளஸ் W2. எனக்கு 2 வாட் மீட்டர் மெத்தட்ல இப்போதான் நான் ஃபார்முலா பார்த்தேன் இல்லையா. ஸோ W1 பிளஸ் W2. அடுத்தது cos phi வேணும், அதாவது 5 வேணும். ஸோ 5 கால்குலேட் பண்றதுக்கும் எனக்கு ஃபார்முலா தெரியும். 5 is equal to tan inverse of √3 into W2 minus W1 divided by W2 plus W1. இப்போ இதுல பாத்தீங்கன்னா W2 minus W1 அப்படின்னு போடும்போது W2 சின்னதா இருக்கு, மைனஸ் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு எது பெருசா இருக்கோ அதால சின்ன வேல்யூவை மைனஸ் பண்ணுங்க. டேன்ல மைனஸ் வந்தாலும் பிளஸ் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 5ல பிளஸ் ஆர் மைனஸ் 13 போட்டோம் நம்ம. அதனால நீங்க 557 minus 114 54ன்னு போட்டாலும் சரி, இல்ல இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணாலும் சரி, ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி Z ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். ஆனா Z போடும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 30 அப்படின்னு போடுறோம். ஏன்னா நமக்கு அது வந்துட்டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸா தெரியல. இந்த பிளஸ் ஆர் மைனஸை இங்கேயும் நம்ம அப்படியே கொண்டுட்டு வந்துடுறோம், அவ்வளவுதான். இங்க நம்ம மேக்னிடியூட் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த 5 தான் இங்க எழுதியிருக்கோம். ஃபேஸார் ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன்ல அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல வெறும் Z தான் கொடுத்துருக்காங்க, ஓம்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணாவே போதும். பட் இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கே நமக்கு இங்க 5 வேல்யூ வேணும். ஓகேவா, இதுதான் ப்ரொசீஜர் Z ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. வேற எந்த மெத்தடுமே கிடையாது, ஓம்ஸ் லால இருந்து தான் போகணும். ஒருவேளை ஆரும் எக்ஸும் கொடுத்துருந்தாங்கன்னா R plus XL அந்த மெத்தட்ல இருந்து போடலாம். ஆனா அது கொடுக்கலன்றது தான் இங்க ப்ராப்ளமே. நம்மள அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்றது தான் ப்ராப்ளம். A balanced delta connected load with Z delta equal to 30 angle 30 ohm is connected to a 3-phase 3-wire 250 volt system by conductors having impedances ZC equal to 0.4 plus J.3 ohms. Obtain the line to line voltage at the load. Question ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்கோங்க. எனக்கு லோட் சைடு டெல்டா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. லோடோட ஒரு டெல்டால இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் வேல்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கனெக்டட் டு இது அப்ப சப்ளைன்னு அர்த்தம். ஸோ திஸ் பார்ட் இஸ் சப்ளை பை கண்டக்டர்ஸ் ஹேவிங் இம்பிடன்ஸ். அப்ப இது கண்டக்டரோட இம்பிடன்ஸ். எனக்கு கனெக்டிங் பார்ட் இருக்கும்ல, சப்ளை டு லோடு, அதோட இம்பிடன்ஸ். obtain the line to line voltage at the load. ஸோ எனக்கு டெல்டா சைட்ல இருக்க லைன் வோல்டேஜ் கேட்குறாங்க. டெல்டான்னு வரும்போது லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் எனக்கு சேம் தான், இந்த ஃபேஷன்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் நான் சப்ளை சைடும் டெல்டா போட்டிருக்கேன்னா 3 phase 3 ஒயர்னு கொடுத்துருக்காங்க. 4 ஒயர்னு கொடுத்திருந்தா ஸ்டார் எடுத்துப்பேன். இந்த 3 phase 3 ஒயர்னு கொடுத்துருக்கிறதுனால டெல்டா எடுத்திருக்கேன். ஆல்ரெடி லோடு வந்து டெல்டான்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரியா, லோடு வந்து டெல்டான்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ளை சைடையும் லோட் சைடையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கண்டக்டர் வேணும். அந்த கண்டக்டரோட இம்பிடன்ஸ் ZC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இங்க ரெண்டுமே எனக்கு டெல்டான்றதுனால ஒரே ஒரு ஃபேஸோட லைன் டயக்ராம் மட்டும் நான் எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து லைன் டயக்ராம், சிங்கிள் லைன் டயக்ராம். சிங்கிள் லைன் டயக்ராம் எப்படி போடுவோம்னா ஒரு ஃபேஸை இன்னொரு ஃபேஸ்க்கு கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ A to N கிரவுண்ட் ஆயிருக்குன்னு அசியூம் பண்ணிட்டு நான் ஒரு ஃபேஸை இன்னொரு ஃபேஸ்க்கு கனெக்ட் பண்ணிருப்பேன் த்ரூ த கண்டக்டர். ஸோ இங்க லைன் டயக்ராம் எடுத்ததுனால இங்க எனக்கு வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணிட்டேன். லைன் டு லைன் வோல்டேஜை ஃபேஸ் வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டேன், அவ்வளவுதான்.
சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது. என்ன கேட்டாங்க, P phase தானே கேட்டிருக்காங்க. ஸோ என்ன இங்க அப்ளை பண்ணியிருக்கேன்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூல். வோல்டேஜ் டிவிஷன் ரூல் என்னது? சேம் பிரான்ச் இம்பிடன்ஸ் டிவைடட் பை டோட்டல் இம்பிடன்ஸ் இன்டு டோட்டல் வோல்டேஜ். ஸோ VAN வேணும் எனக்கு, இந்த ஃபேஸோட வோல்டேஜ் வேணும். அப்ப இந்த இம்பிடன்ஸ் சேம் பிரான்ச் இம்பிடன்ஸ் டிவைடட் பை டோட்டல் இம்பிடன்ஸ் இன்டு டோட்டல் வோல்டேஜ். எனக்கு ஒரு வோல்டேஜ் வந்துச்சா, இந்த வோல்டேஜை மறுபடியும் லைன் வோல்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். √3 மல்டிப்ளை பண்ணி லைன் வோல்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் போட்டுருக்கேன். ஏன் இந்த கன்வர்ஷனே பண்ண தேவையில்ல, ஆக்சுவலா அது டெல்டா டு டெல்டா தான். ஆனா ஏன் கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம்னா நமக்கு ஒரு லைனோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சி பேலன்ஸ்டு, அந்த சப்ளை சைடு பேலன்ஸ்டா அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. நமக்கு இந்த ஒரு கண்டக்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. 3 கண்டக்டர் இருக்கும். இந்த மாதிரி 3 கண்டக்டருக்கும் என்ன இம்பிடன்ஸ் நமக்கு தெரியாது. அதனால லைன் டயக்ராம் போட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம எடுத்துருக்கிறதுனால இங்கேயும் என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு மாத்திருக்கோம், லைன் வோல்டேஜ்ல இருந்து ஃபேஸ்க்கு மாத்திருக்கோம், கடைசியா ஃபேஸ்ல இருந்து மறுபடியும் லைனுக்கு மாத்திருக்கேன். ஸோ 2 கன்வர்ஷன் பண்ணிருக்கேன். லைன்ல இருந்து ஃபேஸ்க்கு மாத்தி மறுபடியும் ரிசல்ட்டை ஃபேஸ்ல இருந்து லைனுக்கு மாத்திருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம் இது. Next problem, a balanced 3-phase load draws 8 kilowatt at a lagging power factor of 0.8. If the line voltage applied is 440 volt, find the complex power and line current. So complex power S is equal to P plus JQ. It can also be written like this: magnitude of S into cos phi plus J into magnitude of S sin phi. So magnitude of S எனக்கு √3 into VLIL இருக்கு. இல்ல இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் P equal to VI cos phi எழுதுங்க, அதுல இருந்து VI ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 10 angle 36 எதை வச்சு போட்டோன்னா பவர் ஃபேக்டர் 0.8 கொடுத்துருக்காங்க. அதனால இங்க 36 வந்துருச்சு. cos phi 0.8, அப்ப phi வந்து 36.76 டிகிரின்னு வரும். அதை தான் இங்கே அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம். அண்ட் மேக்னிடியூட் வந்து P டிவைடட் பை cos phi. இதெல்லாம் தேவையில்ல. அப்ப நமக்கு தெரிஞ்ச மெத்தட்லயே போட்டுக்கலாம். ஃபைனலா எனக்கு கரண்ட் வேணும், இந்த ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபைனலா கரண்ட் தானே என்ன வேணும்? எஸ், லைன் கரண்ட் வேணும். ஸோ S is equal to √3 into VLIL ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து IL ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். காம்ப்ளெக்ஸ் பவர்ன்றதுனால ஃபேஸர் ஃபார்முலா எழுதியிருக்கோம். இதை ரெக்டாங்குலர் ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கன்வர்ஷன் பண்ணி எழுதிக்கணும். இப்போ இதே ப்ராப்ளம்க்கு if another load is connected such that it draws 7.5 kVA at 0.6 power factor load. ஸோ இப்போ ப்ரீவியஸ் லோட S1 எடுத்துக்கிறேன், செகண்ட் லோட S2 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னா எனக்கு டோட்டல் லைன் கரண்ட் வேணும். இப்போ இந்த லைன் கரண்ட்ன்றது 2 லோடுக்கும் சேர்த்து தான் சப்ளை ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் டோட்டல் பவர் S, the addition of S1 and S2. மறுபடியும் பாருங்க, S2 வந்துட்டு எனக்கு 7.5 kVA மேக்னிடியூட் இருக்கு, ஆங்கிள் இல்ல, அதுக்கு பதிலாக 0.6 பவர் ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ cos phi 0.6, அதுல இருந்து 5 வந்து 53 - 1 அப்படின்னு வரும். ஆனா எனக்கு லீடுன்னு கொடுத்துருக்கிறதுனால மைனஸ். ஓகேவா? லீடுன்னு இருக்கிறதுனால மைனஸ். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ப்ராப்ளம்ல நோட் பண்ணி போடணும். அப்ப எனக்கு எஸ் வேல்யூ இங்க கிடைக்குது. இந்த மைனஸ் வந்து எஃபெக்ட் இருக்கும், இங்க இது ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மைனஸ் எஃபெக்ட் இருக்கும். அதனாலதான் அதெல்லாம் பார்த்து போட சொல்றேன். ஸோ ஃபைனலி IL. இந்த ப்ராப்ளம் நீங்களே படிச்சு பார்த்து போட முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. 3-phase 400 volt 50 Hz source supplies power to a 3-phase balanced motor load. If the line current be 25 ampere, power factor being 0.85, obtain the values of real and reactive power consumed. Direct problem. So P and Q கேக்குறாங்க. 3-phase systemனு சொல்லிட்டாங்க. So √3 VLIL cos phi. 400ன்றது VL,
டிஃபால்ட்டா நமக்கு கொடுக்கறது எல்லாமே லைன் வோல்டேஜ்னு எடுத்துக்கணும். unless it is mentioned as phase voltage. line to line தான் மெஷர் பண்ணுவாங்க. so this should be taken as VL. VL சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். IL அவங்களே கொடுத்துருக்காங்க, லைன் கரண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். 0.8 பவர் ஃபேக்டர் டைரக்ட் சப்ஸ்டியூஷன். இதுல என்ன நீங்க மறுபடியும் பார்க்கணும்னா, இது 0.85 இருந்தா, அதாவது cos 5 0.85 இருந்தா sin 5 என்னவா இருக்கும்? இங்க வந்து கால்குலேட்டர் வச்சு போடுறதுனால நமக்கு எக்ஸாக்டா 0.53 கிடைக்குது. கால்குலேட்டர் இல்லைன்னா எப்படி போடலாம்? cos 5 0.85 இருந்தா அப்ராக்சிமேட்டா 5 வந்து 30 டிகிரி கிட்ட இருக்கும். அப்ப sin 5 வந்து 0.5. ஆக்சுவலா இது அப்ராக்சிமேஷன் தான். ஓகே, 866ன்னு வந்தாதான் இங்க 0.5. இங்க எனக்கு 85 தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் மாறும் இந்த வேல்யூஸ். ரஃபா இங்க காமிச்சிருக்கேன். இது எக்ஸாக்டா போட்டது 0.53 எக்ஸாக்டா போட்டது. டோட்டல் பவர் எஸ் வந்து கேட்கல, இருந்தாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க? அப்படி இந்த வேல்யூ ஆஃப் ரியல் அண்ட் ரியாக்டிவ் பவர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எஸ் கேட்கல. கேட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஎன்கியூ வச்சு போட வேண்டியதான். ஸோ இந்த டேபிள் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்டாண்டர்ட் பவர் ஃபேக்டர் வேல்யூஸ் டு ரிமெம்பர். cos 5 கொடுத்திருந்தா sin 5 என்ன, 5 என்ன, sin 5 என்ன, இதை வந்துட்டு பை ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஃபாஸ்டா போடலாம் ப்ராப்ளம்ஸ். இதுலலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மற்றவங்களை விட ஒரு ஸ்டெப் அஹெட்டா இருப்பீங்க, அவ்வளவுதான். ஸோ யூஸ்வலா காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ட்ரெயின் பண்றவங்க இது எல்லாமும் சேர்த்து தான் ட்ரெயின் பண்ணிக்கணும். எல்லாமே நம்ம ஒரு ஃபார்முலா டிபெண்டாவோ இல்லை கால்குலேட்டர் டிபெண்டாவோ இருக்கக்கூடாது. கான்செப்ட்ஸ் டிபெண்டா இருந்தோம்னு சொன்னா எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம போட்டுடலாம். சர்க்கியூட் தியரியில மெயினா வந்துட்டு எதுவுமே ஃபார்முலா ஓரியன்ட் கிடையாது. ஓகே, சர்க்கியூட் தியரி வந்து ஆக்சுவலா ஒரு மேத்தமெட்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் சப்ஜெக்ட். அப்ப நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சாதான் ஒரு ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும். இந்த டேபிள பை ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுல வந்துட்டு நிறைய இதுதான் கொடுப்பாங்க. cos 5 0.8 அப்படின்னு கொடுத்தா sin 5 0.6, cos 5 0.6 கொடுத்தா sin 5 0.8, 5 வேல்யூ. ப்ராக்டிக்கலா இந்ததான் நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஆனா ஆக்சுவல் இன் பிராக்டிஸ்ல வந்து cos 5 நம்ம யூனிட்டியோ இல்ல 0.9 கிட்டயோ மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு மேலெல்லாம் ரொம்ப நமக்கு பர்ஃபெக்டா குறைஞ்சிச்சுன்னா கமர்ஷியல் லோடா இருந்தா ஃபைன் பண்ணிடுவாங்க. அதுக்கான காம்பன்சேஷன் டெக்னிக்ஸா அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில பண்ணிக்கணுன்றது நார்ம்ஸ். இப்ப இருக்கிற இபில அதெல்லாம் நார்ம்ஸ். அப்பதான் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் இபி கனெக்ஷனே கிடைக்கும், இல்ல லைசன்ஸே கிடைக்கும். இது கூட இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். 20 HP induction motor is supplied from a 400 volt 3-phase 50 Hz power system. The efficiency being 90%. டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க அந்த ப்ராப்ளம். இங்க வந்து எனக்கு மோட்டரோட வாட்டேஜ்ல ஹெச்பில கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. The power factor of operation is 0.8. Okay, obtain active power consumed. So P, apparent power S or modulus of S, reactive power Q, line current IL. இந்த மாதிரி கொஸ்டின்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம்னாலே பாதி ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆயிடும். ஸோ பின்றது என்னோட மோட்டருக்கு தேவையான இன்புட் இல்லையா? ஆக்டிவ் பவர் இன்புட் தான் கேட்டிருக்காங்க, ஆர் ஆக்டிவ் பவர் கன்சியூம்டு, which is equal to P out divided by efficiency. ஸோ மோட்டரோட அவுட்புட் எனக்கு 20 ஹெச்பின்னு இருக்கு. ஹெச்பி டு வாட்ஸ் கன்வர்ஷன் into 746 போடணும். ஸோ ஹெச்பி டு வாட்ஸ் into 746 divided by efficiency. So we are getting the active power P. இந்த 20 HP மோட்டர் தான் என்னோட லோடு. அந்த லோடுக்கு நான் எவ்வளவு பவர் கொடுக்கணும், அது எஃபிஷியன்சி 90% ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா நான் எவ்வளவு பவர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுதான் எனக்கு மெத்தட். பி அவுட் டிவைடட் பை எஃபிஷியன்சி போட்டாதான் அதுக்கு தேவையான இன்புட் என்னன்னு எனக்கு தெரிய வரும். சரியா? பவர் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்பரண்ட் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, இது இருக்கு, இது இருக்கு. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். கேவிஏஆர் கிடையாது, கேவிஏ தான். நீங்க படிக்கும் போது கொஞ்சம் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. Q, so Q is equal to square root of S square minus P square னு போட்டுருக்கோம். KVAR கிடைச்சிச்சு. லைன் கரண்ட் IL, P divided by √3 VLIL cos 5. இந்த √3 மறந்துடாதீங்க, பிகாஸ் நம்ம எல்லாமே லைன் கரண்ட் லைன் வோல்டேஜ் தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா P is equal to √3 VLIL cos 5.
இதை ஞாபகம் வச்சுக்கணும். 3 ஃபேஸ் அப்படின்னு வரும்போது √3 VL/IL. நம்ம கொடுக்குற வோல்டேஜ் எல்லாம் இந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்குறாங்கல்ல, ஸ்பெக்ஸ் கொடுக்குறாங்கல்ல, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே லைன் வோல்டேஜ் தான். அப்ப √3 VL/IL cos phi இந்த ஃபார்முலால இருந்து தான் நம்ம கொண்டு வரணும். ஓகே, ஸோ IL ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். இது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட் வித்தவுட் கால்குலேட்டர். இந்த ப்ராப்ளம்க்கு தானே இது? எஸ், இந்த ப்ராப்ளம்க்கு தான் அதை போட்டிருக்கேன், அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன். இந்த ஒரு ப்ராப்ளமையும் பார்த்துடலாம். 3 identical resistances are connected in a star fashion against a balanced 3-phase voltage. So star fashion la 3 equal resistances connect பண்ணிருக்கோம். If one of the resistances be removed, how much the power be reduced? So எல்லா ரெசிஸ்டன்ஸும் இருக்கும்போது இப்படி இருக்கும். இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி இருக்கும். என்ன கேக்குறாங்க? How much power be reduced ன்னு கேக்குறாங்க. ரிடக்ஷன் இன் பவர் கேக்குறாங்க. எல்லா ரெசிஸ்டன்ஸும் இருக்கும்போது என்னோட பவர் வந்து 3 V phase square divided by R. So இது வந்துட்டு P equal to 3 V phase I phase. அந்த ஃபார்முலால இருந்து நம்ம வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இந்த cos phi எல்லாம் omit பண்ணிட்டோம். சரி, எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரெசிஸ்டன்சஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க, அதனால cos phi விட்டுட்டேன். சரியா? I phase இல்ல எனக்கு, அதனால V square by R ஃபார்முலாவை எடுத்திருக்கேன். P equal to V square by R ஃபார்முலா. 3 ஃபேஸ் இருக்கிறதுனால into 3 போட்டிருக்கேன். புரிஞ்சுச்சா இது எப்படி வந்துச்சுன்னு? இதுல எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ இது ஸ்டார்ன்றதுனால V ஃபேஸ் வந்து VL/√3. VL தான் எனக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, லைன் வோல்டேஜ் தான் கொடுப்பாங்கன்னு சொன்னேன், அதனால VL/√3 ஹோல் ஸ்கொயர் போட்டேன். அப்ப VL²/R இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே வாங்க, ஒரு ஃபேஸை ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு ஃபேஸை ரிமூவ் பண்ண பிறகு எனக்கு வோல்டேஜ் ட்ராப் எப்படி இருக்கும்? லைன் வோல்டேஜ் வந்து இப்படி இருக்கும், லைன் டு லைன். இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு இல்லையா, அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா வேற இருக்கு. அப்ப எப்படி எனக்கு டிராப் ஆகும்? ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயும் VL/2 VL/2 அப்படின்னு டிராப் ஆகும். ஸோ ஒரு ஃபேஸோட பவர் அப்படின்னு எடுத்துட்டா VL/2 ஸ்கொயர் பை ஆர்னு வரும். ரெண்டு ஃபேஸோடது என்ன 2 இன்டூன்னு போட்டிருக்கேன். ஓகேவா, புரிஞ்சிருச்சா அது? ஸோ எனக்கு 0.5 VL²/R வந்தது. இது வந்து VL²/R வந்திருக்கு, இது 0.5 VL²/R வந்திருக்கு. இப்போ ரிடக்ஷன் இன் பவர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? இது P1 வச்சுக்கிட்டா, இது P2 வச்சுக்கிட்டா, P1 - P2 டிவைடட் பை P1 போடணும், 50% கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதே வந்துட்டு டெல்டா கனெக்ஷனுக்கு நீங்க போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதே ப்ராப்ளம டெல்டால எடுத்து போட ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் இதுதான், இதை நீங்க வர வைக்கணும். 33% ரிடக்ஷன் இருக்கும். இப்பவே பேப்பர் பென்சில் வச்சிருந்தா கூட போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபைனலி அன்பேலன்ஸ்டு லோட் 90% இதுல ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க, அதனால சும்மா ரெண்டு ப்ராப்ளம் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ 3 இம்பிடன்சஸ். இப்ப இதுல அன்பேலன்ஸ்டுன்னு ஏன் சொல்றேன்னு புரியுதா? ZA ZB ZC அன்ஈக்குவலா விட்டுருக்காங்க பாருங்க. 3 ஃபேஸ்ல 3 இம்பிடன்ஸ் அன்ஈக்குவலா இருக்கு, அதான் நம்ம அன்பேலன்ஸ்ட் லோடுன்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ப்ராப்ளம்லயும் ஒரே ஒரு Z தான் நமக்கு கொடுத்திருந்தாங்க, அது எல்லாமே பேலன்ஸ்டு லோட். சரியா? ஸோ இங்க 3 இம்பிடன்சஸ் கனெக்டட் இன் ஸ்டார் are supplied from 50 volt 50 hertz 3-phase source. Obtain line currents and power drawn by each impedance. So of course star connection ன்றதுனால line current to phase current ஒன்னு. So phase current find out பண்ணாலே line current find out பண்ண மாதிரி தான். ஒரு ஃபேஸுக்கும் நம்ம போட்டுருக்கோம். See V phase divided by Z. Okay, இது என்னது? phase current. So V phase நமக்கு கொடுத்திருக்கிறது VL னு சொன்னேன். So VL divided by √3. இது Z per phase. So A phase னா ZA. அடுத்து B phase னா ZB. C phase னா ZC. B எப்படி அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும்? இது 0 டிகிரி, அடுத்தது -120, அடுத்தது -240. So we are finding out phase currents. Star loadன்றதுனால phase current line current சேம் தான். ஸோ சேம் வேல்யூஸ் தான் லைன் கரண்டாகவும் இருக்கும். வேற என்ன கேட்டாங்க? பவர் ட்ரான் கேட்டாங்க. ஸோ பவர் ட்ரான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்.
இங்க பவர் drawn by each phase. ஓகே, அதனால இங்க 3ஓ √3ஓ எதுவுமே நம்ம அப்ளை பண்ணல. ஒரு ஃபேஸோட பவர் தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ V phase, I phase, cos phi. சரியா? 3ஓ √3ஓ இங்க வராது. ஏன்னா சிங்கிள் ஃபேஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். 3 ஃபேஸ்க்கும் அந்த மாதிரி தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அண்ட் சி இங்க காஸ்க்கு என்ன ஆங்கிள் எடுத்திருக்கோம் பாருங்க, இம்பிடன்ஸ் ஆங்கிள் எடுத்திருக்கோம். கரண்டோட ஆங்கிள் எடுக்கல, வோல்டேஜோட ஆங்கிள் எடுக்கல. இது கரண்டோட ஆங்கிள், இது வோல்டேஜோட ஆங்கிள், அதெல்லாம் நம்ம எடுக்கல. இம்பிடன்ஸோட ஆங்கிள் தான் எடுத்திருக்கோம். 30 - 20 0. 30 - 20 0. டைரக்ட் ப்ராப்ளம் தான். மறுபடியும் இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணணும். கான்செப்ட் புரிஞ்சாதான் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ண முடியும். And finally, last problem. Find the current through the loads in the figure given. So load வந்து ஒரு ஸ்டார் கனெக்ஷன் லோட் கொடுத்திருக்காங்க. And see இங்கேயும் different loads இருக்கு. So இதுவும் unbalanced load தான். Find the current through the load அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இது IR அப்படின்னு எடுத்திருக்கோம். IR, maybe this is IY and this is IB அப்படி எடுத்திருக்கோம். KVL to loop RNY. So in the loop 10 into I1 plus இல்ல நீங்க as usual இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் அவங்க டயகிராம்ல கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாமே. சரியா? நான் எடுத்திருக்கிறது என்னன்னா இந்த I1 I2 மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். லூப் கரண்ட் மட்டும் தான் நான் அசியூம் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே அவங்க டயகிராம்ல கொடுத்திருக்கிறது. இந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லூப்க்கு எப்படி நீங்க கேவிஎல் அப்ளை பண்ணுவீங்க? 212 angle 90. சி இந்த வோல்டேஜ். ஓகே, 212 angle 90. இது வந்து இங்க டிராப் ஆகுது எனக்கு. ஸோ ஜஸ்ட் அப்ளை கேவிஎல் டு திஸ் லூப். அடுத்து இந்த லூப் இங்க வோல்டேஜ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேவிஎல் அப்ளை பண்ணுங்க. லூப் YNB. ஸோ இந்த வோல்டேஜ் எடுத்துக்கலாம். YNB போது 212 angle -150 எடுத்துக்கலாம். எஸ், அதான் எடுத்துக்கலாம். ஏதாவது ரெண்டு லூப் அப்ளை பண்ணாலே நமக்கு போதும். ஏன்னு சொன்னா I1ன்றது இங்க போற கரண்டா. ஸோ இந்த 10 ohmsல இருக்க கரண்ட் தெரிஞ்சிடும், IR தெரிஞ்சிடும். அடுத்தது IB வேணும்னு சொன்னா இந்த I2 ஃபைண்ட் அவுட் பண்ணாலே IB தெரிஞ்சிடும். IB is equal to -I2 வரும். ஏன்னா IB இந்த டேரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, I2 நான் IB எடுத்திருக்கேன். ஸோ -I2 போட்டா கிடைச்சோம். அடுத்து இந்த லோட்ல இருக்கிறது எனக்கு வேணும். இந்த லோட்ல I1 இப்படி ஃப்ளோ ஆகும், I2 இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். இப்போ I1 - I2 போட்டா இந்த லோட்ல இருக்க கரண்ட் எனக்கு கிடைச்சிடும். I2 - I1 எடுத்துக்கோம். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இதுல இருக்கு. ஜஸ்ட் ரீகேப் மட்டும் போயிடலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த பவர் கான்செப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சிங்கிள் ஃபேஸ் பார்த்தோம்ல, அந்த கான்செப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். மோஸ்டா இதுல எல்லாமே ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது. அப்பரண்ட் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. PNQல இருந்து இல்லைன்னா VNIல இருந்து. அதுதான் இங்க மெயினா பார்த்தோம். அண்ட் ஃபைனலி பவர் ஃபேக்டர் கரெக்ஷன், அதாவது காம்பன்சேஷன், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணா எனக்கு ஜெனரேஷன் சைட்ல எவ்வளோ கரண்ட் ரெடியூஸ் ஆகும் இல்லைன்னா VI ரெடியூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் 3 phase சர்க்யூட்ஸோட கான்செப்ட்ஸ். 3 phase சர்க்யூட்ஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஸ்டார் கனெக்ஷன்னா கரண்ட் சேமா இருக்கும், வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். டெல்டா கனெக்ஷனா இருந்தா வோல்டேஜ் சேமா இருக்கும், கரண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா எல்லாமே நம்ம ஃபேஸ் அப்படின்றத ரெஃபரன்ஸா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார் கனெக்ஷனா இருந்தா ஃபேஸ் வோல்டேஜ் ரெஃபரன்ஸா வச்சு ஃபுல் ப்ராப்ளமும் போடுவோம். டெல்டா கனெக்ஷனா இருந்தா ஃபேஸ் கரண்ட் ரெஃபரன்ஸா வச்சு ஃபுல் ப்ராப்ளம் போடுவோம். ஸோ எனி ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் லைன் வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் மைண்ட்ல வச்சுக்கணும். அண்ட் பவர் இன் 3 phase சர்க்யூட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான். ஃபேஸா இருந்தா 3 into all the 3 phases. நமக்கு இதோட கான்செப்ட் என்ன? 3 into இண்டிவிஜுவல் ஃபேஸ் பவர். ஒரு ஃபேஸ்ல எவ்வளவு பவர் இருக்கும்? VI cos phi இருக்கும். அப்ப 3 ஃபேஸ்ல 3 into VI cos phi இருக்கும். லைன் வோல்டேஜா இருந்தா மட்டும்
√3 into VLIL cos phi இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா Qவும் Sவும் அதுல இருந்தே நம்ம எழுதிடலாம். 2 வாட் மீட்டர் மெத்தட். இந்த phi இது இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஸோ 3 ஃபேஸ்ல ஒன்னு ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிங்க, லைன் கரண்ட் கண்டுபிடிங்க, லோடு ஸ்டார் கனெக்ஷன்ல இருக்கு, சப்ளை டெல்டால இருக்கு, இல்ல ரெண்டுமே டெல்டா ரெண்டுமே ஸ்டார் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் பவர் ஃபைண்ட் அவுட் பண்றதும் கேட்பாங்க இந்த மாதிரி வாட் மீட்டர்